பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்தது. அவருக்கு ஹை பிபியும் கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்தது. அதனால் நாங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனோம். அவங்க இந்த இசிஜி எடுத்துகிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வச்சுருக்கீங்க, மெடிக்கேஷன்ஸும் சரியாக எடுக்கலை, இன்றைக்கே நீங்கள் அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. வேணும்னா ஒரு சிடி ஆன்ஜியோ பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம முடிவு எடுக்கலாம் அட்மிஷனுக்காக. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் சிடி ஆன்ஜியோ எடுத்தோம். ஆண்டவர் அந்த சிடி ஆன்ஜியோவில் ஒரு பிளாக் இல்லாமல் கால்சியம் 0 காட்டினதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடியான ஸ்தோத்திரம். நான் 2025 நான் இந்த சபைக்கு வந்தேன். பையன் திருமணத்திற்காக நான் வேண்டிக்கொண்டேன். ஆண்டவர் அன்றைக்கே எனக்கு வந்து வார்த்தை வந்து நீ பந்தியிடுவா இப்போன்ட்டு சொன்னார். அந்த வார்த்தையை வச்சு நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கின்னு வந்தேன். நல்ல மகளை தேவன் எனக்கு கொடுத்தாரு, அதற்காக நன்றி. திருமண காரியத்துக்காக என்கிட்ட ஒன்றுமே இல்லை, காசே இல்லை. எப்படி திருமணம் செய்வது, டேட் கொடுக்க கூட நான் பயந்து இருந்தேன். அந்த பட்சத்தில் மறுபடியும் நான் நண்பரின் பார்த்தோம். ஒரு நாள் வந்தேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நின்று செய்வேன், எடுத்து செய்வேன், கொடுத்து செய்வேன் போனார். அந்த வார்த்தையை வச்சு நான் 10ஆம் மாதத்துலேருந்து 2ஆம் மாதம் திருமணம் நடந்துச்சு. ஜனவரி வரலாம் அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க செய்தார். பிள்ளைக்கும் நல்ல திருமணம் ஆக என் தேவன் கிருபை செய்தார். நல்ல மகள், ஆவிக்குரிய மகளை தேவன் எனக்கு கொடுத்தார். அதற்காக தேவன் நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னையிட்ட நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். மீகா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவிக்கிறவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். கர்த்தர் நேரடியாய் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், இதோ இந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து கொண்டு அவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். சிலர் சொல்லுவாங்க, இவன் ஃபினான்ஷியலி வீக், அதான் நொண்டி. நீங்க நொண்டி அப்படின்ன உடனே கால் பலவீனப்பட்டவனை மாத்திரம் நொண்டின்னு சொல்லாதீங்க. அதுவும் ஒரு விதத்தில் நொண்டி தான். ஆனால் சிலர் சொல்லுவாங்க இவன் ஃபினான்ஷியலி வீக், சிலர் சொல்லுவாங்க இவன் ஃபிசிக்கலி வீக். அப்படின்னா சரீர பிரகாரமாக வீக்காக இருக்கிறான், பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக மக்களை பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, எதில் வீக்காக இருந்தாலும் சரி, நொண்டியானவனை சேர்த்து தூக்கி விடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை உனக்கு பொருளாதார ரீதியாக நீ விழுந்து கிடந்தேன்னா அந்த பொருளாதார சீரழிவிலிருந்து உன்னை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். நீங்க பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நொண்டியாய் கிடக்கிற உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நான் எப்படி உங்கள் முன்னால் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறானோ அதே போல் லிஸ்தீரா என்கிற ஒரு ஊரில் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. அதில் தாயின் வயிற்றிலிருந்து வந்ததிலிருந்தே நடக்காத முடவன் ஒருவன் சப்பானி. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னவுடன் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இப்போ நான் பிரசங்கிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க.
அப்போஸ்தலனாகிய பவுலும் அன்னைக்கு லீஸ்தீரா என்கிற ஒரு பட்டணத்தில் இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறார். திரளான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். இப்போ அதில் இருக்கிறதுல ஒருத்தனை குறித்து இவனுக்கு உள்ளுக்குள்ளால ஒரு வெளிப்பாடு வருகிறது. என்ன வெளிப்பாடு? அநேகம் பேர் அங்கே இருந்தாலும் ஒரு வாலிபன் ஒருவன் மட்டும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது, அப்படின்னா பிறவியிலேயே ஊனமாய் உள்ளவன், எழும்பி நடக்க முடியாத ஒரு சப்பாணி என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சப்பாணி ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்தபோது ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. திரான பேர் உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா ஒருவன், இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் வரும் என்று விசுவாசத்தோடு இருக்கிறதை இந்த ஊழியக்காரன் ஆவியிலே கண்டான். அப்ப அவனுக்கு தான் அன்னைக்கு அற்புதம் நடந்தது. எனக்கு நீங்க எல்லாரும் விசுவாசத்தோட இப்ப நீங்க நம்புனீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பவுலை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அவன் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை இவன் ஆவியிலே உணர்ந்தான். இன்னைக்கு என் ஆவியில் நான் உணரத்தக்கதாக உங்கள் எல்லாருடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், சரீரத்தில் பிரச்சனையா, கிட்னியில் பிரச்சனையா, லங்ஸில் பிரச்சனையா, தோல் பிரச்சனையா, முதுகுத்தண்டு பிரச்சனையா, யூட்ரஸ் பிரச்சனையா, வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையா, என்ன பிரச்சனை, இல்லை ஃபினான்ஷியலி வீக்கா, கடனா, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த மீட்டிங் மத்தியில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களே ஆனால் அந்த விசுவாசத்தை கண்டு உடனே பவுல் சொல்றாரு, எழும்பி நட அப்படின்ட்டார். அவ்வளவுதான். உடனே அவன் எழும்பி நின்று புறவி சப்பானி துள்ளி குதித்து நடந்தானாம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் எழுதி பார்க்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்னைக்கு நீ எதை விசுவாசத்தோட வந்திருக்கிற? உனக்கு என்ன காரியம் ஆகணும்? உனக்கு என்ன காரியம் நடந்தா நீ சந்தோஷமா போவ? எந்த காரியத்திற்காக நீ ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு வந்திருக்கிறாய்? நீ வந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த காரியம் எனக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அன்னைக்கு மீட்டிங்ல இந்த பவுல் பிரசங்கித்துட்டு தான் இருந்தாராம். பிரசங்கித்துட்டு இருக்கும் பொழுது அந்த நொண்டியாயிருந்த அந்த பையனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் எனக்கு சுகமாகும் என்கிற விசுவாசம். அதான் வசனம் சொல்லுகிறது. பவுல் அவனை உற்று பார்க்கும் பொழுது ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்று கண்டு, என்னுடைய கடனை அடைக்க முடியும் என் ஆண்டவரால என்று உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு கண்டு, எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலையை, அரசாங்க வேலையை ஆண்டவர் தருவார், அதற்கான தடைகளை இன்றைக்கு உடைப்பார் என்கிற உன் விசுவாசத்தை கண்டு, ஆண்டவர் எனக்கு ஏற்ற காலத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், என் கற்பத்தை திறப்பார் என்று உன் விசுவாசத்தை கண்டு, இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போல விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்திங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமா, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்க யாரை நினைச்சு இங்க வந்திருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவர்கள் ஒருவேளை இங்க இல்லாம இருக்கலாம், அவர்களுக்காக அவர்கள் ஸ்தானத்தில் நீ வந்திருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா நொண்டியானவனை தூக்கி விடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல 15 வருஷமா ஒரு வாலிப மகள், அவளுக்கு ஜூலி, அவளுடைய பேர் தாம்பரம். அவளுக்கு 15 வருஷமா காதுல ஒரு ஓட்டை. குளிக்கும்போது ரொம்ப கவனமா குளிக்கணுமா. ஒரு வாலிப மகள் எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அசால்ட்டாக குளிச்சுட்டு நம்ம ஓடுவோம். ஆனால் இவ குளிக்கணும்னா ரொம்ப கவனமாக குனிஞ்சி எழும்பி ரோபோட் குளிக்கிற மாதிரி தான் குளிக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனால் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, காதில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கான், தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா உயிர் போகிற வலி இருக்குமா. 15 வருஷம் அவள் எடுக்காத முயற்சியே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நம்பிக்கையோடு அடைக்கல பட்டணத்தை தேடி நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்க அலுவலகத்திற்கு அவள் வந்தாள். அன்னைக்கு தனக்கு குணமாகும் என்கிற நம்பிக்கையிலே அவள் வந்தாள். அதுதான் அன்னைக்கு அற்புதம் நடந்தது.
அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளால வளர்த்து விடுகிறார். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ளால செத்துப்போன விசுவாசம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். அவ்வளோதான், எனக்கு நடக்காது, முடியாது, என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் இருந்துடக்கூடாது. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிந்தி கிடக்கிறவனை முந்தி கொண்டு வருவார். அந்த வாலிப மகள் அன்னைக்கு தேவ சமூகத்தில் அடைக்கல பட்டணத்தில் வந்து அழுதுட்டு வந்து, இப்படி எனக்கு பயங்கர வலி தாங்க முடியல, அன்னைக்கும் பயங்கர வலியோடு தான் வந்தான். அப்பொழுது அவளுக்கு ஜெப எண்ணெய் கொடுத்துட்டு ஜெபிக்கும்போது அலுவலகத்தில் பிள்ளைகள் என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்கன்னா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவர் மூடுகிறவர். அப்படின்னா இதுக்கு மேலே அந்த ஓட்டை இருக்காது, மூடுகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்வார். உன் வேதனையை நீங்கும், காதில் உள்ள ஓட்டையை மூடும். வாலிப மகள் 15 வருஷமா அவளுக்கு அந்த ஓட்டை. ஜெர்மனி அவளை அனுப்பியாச்சு. அது அந்த விசுவாசத்தை கண்டு அவளை அனுப்பி விட்டாச்சு. வீட்டுக்கு போயிட்டு எப்போவுமே தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கவனமாக கவனித்து இருக்கிறாவ நேர காதை சாய்ச்சிட்டு கொண்டு போன அந்த ப்ரேயர் ஆயில காதிலே ஊற்றிட்டான். தண்ணிக்கே வலி வருகிறது, இந்த எண்ணெய் போயும் வலி வரல. என்னடா எண்ணெயை ஊற்றியாச்சு வலி வரலையே, இல்லைன்னா தண்ணி போனாலே வலி வரும், அப்படி இருக்கும்போது எண்ணெய் ஊற்றினா வலி வராமல் இருக்குமா? எப்போமா அது தண்ணி போகாமல் கவனமாக இருக்கிறவ இப்போ வாலண்டியராக அவளாகவே விரும்பி காதுக்குள்ளே தண்ணியை ஊற்றுறா. வலி வரல. டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும் பொழுது ஓட்டை மூடிருச்சுட்டாரு. ஹல்லேலூயா! விசுவாசம். 15 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, யோசித்து பாருங்க. இன்னைக்கு பல வருஷமாய் உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி, பல வருஷமாக நீ அனுபவித்து கொண்டிருக்கிற கடன், பல வருஷமாய் நீ அனுபவித்து கொண்டிருக்கிற கோர்ட்டு கேஸு, எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா! 2வது, தள்ளுண்டு கிடக்கிற உன்னை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறாராம். எல்லாராலும் ஆகாதென்று தள்ளப்படுகிற கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர். யாராலோ நீ இன்றைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை இன்றைக்கு சேர்த்து கொள்ளுகிறார். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடி, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அழகான 2 வார்த்தைகள் இருக்கிறது. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. விசாரிப்பாரற்ற சீயோன் அப்படின்னா என்னன்னா, உன்னை என்ன செய்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களாம். உனக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி கொண்டிருக்கிற உனக்கு நான் ஆதரவாய் வந்து உன் காயங்களை கட்டி உன்னை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நான் விசாரிக்க வருவேன்னு சொல்றார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்க. சிலர் சொல்லுவாங்க, அசால்ட்டாக கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு கிடச்சிட்டா அவங்க கிள்ளுக்கீரை மாதிரி இருப்பாங்க. சொல்லுவாங்க, உன்னை கொன்னா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமாக ஆள் இல்லாமல் வேண்டாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அதனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாராக இருந்தாலும், எனக்கு கேட்க யாருமே இல்லை, எனக்கு ஆதரவாக வந்து பேச யாரும் இல்லை, எனக்காக நின்று செய்ய யாரும் இல்லை, எனக்காக எடுத்து செய்ய யாரும் இல்லை என்று சொன்னீங்கன்னா, உனக்காக விசாரிக்கவும், உனக்காக நின்று செய்யவும், உனக்காக எடுத்து செய்யவும் என் ஆண்டவர் இன்னைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ எந்தெந்த காரியங்களில் எடுத்து செய்ய ஆள் இல்லை, நின்று செய்ய ஆள் இல்லை, தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புவிச்சு அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. காரணம் என்னென்னா, தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவருடைய கிரியை அங்கே நடந்தது. ஹல்லேலூயா! அப்பா, எந்தெந்த பிள்ளைகள்
எந்த குடும்பத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டார்களோ, ஏன் என் பிள்ளைகளை சிரமப்படுத்தினாங்க? அந்த இடத்துல என் பிள்ளைகளை நீர் பெருக பண்ண. யோசேப்பின் காலங்களில் இருந்த ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோட தானப்பா இருக்கிறீங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அல்லவா? யோசேப்பு எந்த தேசத்தில் சிறுமைப்பட்டானோ அந்த தேசத்தில் அவனை பெருமைப்படுத்தி ஒரு ராஜ பதவியை கொடுத்து அவனை கனம் பண்ணீங்களே டாடி. என் பிள்ளைகளும் ஒரு ராஜ பதவிக்காக, ஒரு அரசாங்க பதவிக்காக, ஒரு நல்ல நிரந்தரமான வேலைக்காக ரொம்ப நாளாக கதறிட்டு இருக்காங்களப்பா. என் பிள்ளைகள் மேலே உம்முடைய கடைக்கண் பார்வை ஒரு விஷயம் விளக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழியை திறந்து தாங்கப்பா. யாரு அந்த பட்டணத்தில் அவனுக்கு ஜாமீன் கொடுக்க வருவாங்க? என்ன அவன் எதிர்பார்த்திருக்கலாம்ப்பா, யாருமே இல்லை. ஆனால் தேடி வந்து அவன் சிறையிருப்ப மாத்தின தேவனே, இவர்கள் மீது அபாண்டமாய் போடப்பட்ட பழிகள், இவர்கள் மீது போடப்பட்ட சுமத்தப்பட்ட எல்லா சுமைகள், அபாண்டமான பழிகள் எல்லாவற்றின் மத்தியிலே நீர் நீதி செய்ய யோசேப்புக்காக இறங்கி வந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் நீதி செய்ய. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன நீதி செய்யணும்னு எதிர்பார்த்து பிள்ளைங்க நிற்கிறாங்களோ நீதி செய்யுங்கப்பா. இவங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலத்தை தாங்க. எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு கண்ணீரோடு வந்திருக்காங்களோ, என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டி கொடுங்கப்பா. சொந்த வீட்டில் சந்தோஷமாக குடியிருக்க உதவி செய்யுங்க. சொந்த வீடு, சொந்த ஃபேக்ட்ரி எல்லாமே சொந்த இடத்துல, சொந்த நிலத்தில் என் பிள்ளைகளை நீ விதைக்க என் பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், காணாமல் போன பிள்ளைகளை இன்றைக்கு சிறையிருப்பை மாற்றி திருப்பி கொண்டு வாரும். சண்டை போட்டுட்டு போன புருஷனை திருப்பி கொண்டு வாரும். தள்ளப்பட்ட மனைவிமார்களுக்கு மறுபடியும் புருஷன் தேடி வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு அற்புதத்தை செய்து பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைப்பீராக. தள்ளப்பட்டவர்களை ஆண்டவருடைய நேச மார்பிலே அணைத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பீராக. இவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற இடத்திலே இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும் நிறைஞ்ச மனசு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.